ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதிரசம் தான் சுட போகிறோம். இது வந்து கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு, புட்டு மாவு தான். பாருங்கள், இந்த மாவை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து சட்டியில் கொட்டி வச்சுருக்கேன். வறுக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்ற போகிறோம். அங்கே பாருங்கள், வெல்லம் பாகு எங்கள் அக்கா தான் பாகு காய்ச்சிட்ருக்கிறேன். ஆனால் பாகு பதம் இது எடுக்கவே இல்லை. சும்மா நீங்கள் தண்ணி ஊற்றுவ பாருங்கள், பாகு பதம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கலை. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, இப்படி தான் வருது. ரொம்ப கெட்டியாக உருண்டு திரண்டெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வரவே இல்லை. இதே மாதிரி தான் எங்கள் அக்கா இதுக்கு முன்னாடிலாம் செய்வா, அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டா. இப்போ என்னன்னு தெரில, தண்ணியில் பாகு பதத்தை வந்து ஊற்றி ஊற்றி பார்க்க, ஆனால் அது வரவே இல்லை. நார்மலாக சும்மா இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். அதாவது சொட்டு விட்டாக்கி களையாமல் அப்படியே இருக்கணுமா. ஒரு சிலர் கையில் எடுத்து உருட்டி தரட்டி பார்ப்பாங்க. எங்கள் அக்கா அப்படிலாம் பார்க்கல. இப்படி சொட்டு தான் விட்டுருக்கா. அது அப்படியே களையாமல் இருக்குது பாருங்கள். இப்படி களையாமல் இருந்தாலே அது வந்து பிரிஞ்சு போகாதான் அதிரசம் வந்து. இப்படி தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் இப்படியே போட்டு பாகு காய்ச்சி ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், பாகை நிப்பாட்டி பாகு எல்லாத்தையும் ஊற்றிட்டா மொத்தமாக ஊற்றி அப்படியே கிளறி வச்சாச்சு. ஆனால் அது கல் மாதிரி